வீடியோ காலுக்கு 6000 ரூபாயா? சொந்தமா ஆப்பே தொடங்கிட்டாங்களா? தர்ஷா குப்தா இப்படி பண்ணதை பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க ரசிகர்களும். சின்ன திரையில அறிமுகமானாங்க. சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி இவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க. முள்ளும் மலரும் சீரியல்ல புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து குடும்ப பெண்ணா அவ்வளவு அழகா அறிமுகமானாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி புகைப்படங்களை பதிவிடுவாங்க. குக்கு வித் கோமாளில கூட இவங்க கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுல அவ்வளவு பெருசா எதுவும் இவங்களால பிரச்சனை வரல. இப்ப மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல இவங்க பண்ணதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு சில எல்லை மீறிய புகைப்படங்களை பதிவிட தொடங்கி இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைபர் வசதி வழியா 399 ரூபாய் கட்டணத்துல பிரத்யேக புகைப்படங்களை ஷேர் பண்றாங்க. இது வழியா 3.67 லட்சம் வரை சம்பாதிச்சிருக்காங்க. இன்ஸ்டாவில சின்ன சின்ன புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்த இவங்க இப்போ ஒரு படி மேல போய் தன்னோட பெயர்லயே புதிய ஆப் ஒன்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த ஆப்ல அவங்க போட்டிருக்க ரேட் கார்டெல்லாம் பார்த்துட்டு இணையவாசிகள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. பிறந்த நாளுக்கு வீடியோ கால்ல வாழ்த்து சொல்ல 6000 பிராண்ட் ப்ரமோஷனும் 50,000 பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் 1000 ரூபாய். இது தவிர 3 மாதங்கள் மற்றும் 1 வருஷத்துக்கு ஸ்பெஷல் ஸ்கீம்கள், அதுக்கு சலுகை ஆஃபர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கட்டண பட்டியலெல்லாம் பார்த்த இணையவாசிகள் ஏன் இப்படியெல்லாம் இவங்க பண்றாங்க? பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லையா? இல்ல இவங்களுக்கு வேற எந்த சீரியல் வாய்ப்பு இல்லையா? ஏன் இந்த மாதிரி காசுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்றதா? அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பத்தி அவங்க எந்த ஒரு கவலையும் படல. யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் இப்படிதான் இருப்பேங்கிற மாதிரி அவங்களோட புகைப்படங்களை பதிவிடுறாங்க. இப்ப இந்த ஆப் வழியா இவங்க ஒரு சில பேக்கேஜ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பண்றது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப இத பத்தின விவகாரம் இணையத்துல செம ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. தர்ஷா அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டாலும் அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால இந்த மாடலிங்ல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதா அவங்களோட ரசிகர்களோட கருத்தா இருக்கு. இருந்தாலும் ஒரு சிலர் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிரண் அவங்களும் இப்படித்தானே பண்ணாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல அப்ப அதிர்ச்சி ஆச்சு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமேல் போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.